ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூஷன் ஃப்ரம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் சில விஷயங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணணும் ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் எக்ஸ்க்ளூட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போது இந்த கண்ட்ரோல் இன்டென்ட் டு பி டெம்பரவரி, அப்புறம் அதே மாதிரி என்ன சொல்கிறது, அந்த சப்சிடியோட கண்ட்ரோலை அக்யூர் பண்ணுறதுக்கான அந்த ஒரு இன்டென்ஷனுங்கிறது கொஞ்சம் சீக்கிரமாகவே விற்கிற ஒரு இன்டென்ஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறது எக்ஸ்க்ளூஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. புரியும்படியாக சொல்லணுன்னா, இப்போது நீங்கள் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை ஒரு கம்பெனியை நீங்கள் பை பண்ணுறீங்க, ஒரு சப்சிடரி கம்பெனி ஆகிற அளவுக்கு அதில் ஷேர்ஸை பை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ, ஆனால் அது எதுக்காக பை பண்ணுறீங்க? அதை ஒரு சப்சிடரி கம்பெனியாக நீங்கள் மாற்றுறதுக்காக பை பண்ணுறீங்களா, இல்லை அது கூடிய சீக்கிரம் விற்றுட்டு அதுலேருந்து ஒரு லாபத்தின் அடிப்படையில் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் பை பண்ணுறீங்களா? அது இன்டென்ஷன் தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதில் அது எந்த இன்டென்ஷனில் வாங்குறீங்க? உடனே விற்றுலாங்கிற இன்டென்ஷனில் வாங்கினா அதை கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த எக்ஸ்க்ளூஷன் பண்ணிடணும். இல்லை நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, இந்த இன்டென்ஷன் சப்சிடரி கம்பெனியாக வச்சு உங்கள் என்டர்பிரைஸில் ஒரு குரூப் ஆஃப் ஒரு என்டர்பிரைஸாக இருக்கும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் வாங்கினீங்கன்னா அது கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, it operates under severe long-term restriction which is significantly impaired its ability to transfer funds to parents. இப்படி தான் இருக்குது. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ அப்பையும் அதை என்ன சொல்ல அதை நீங்கள் எக்ஸ்க்ளூஷன் பண்ணிடணும் ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு. இதில் இந்த ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அதே மாதிரி இப்போ எக்ஸ்க்ளூஷன் பண்ண விஷயத்தெல்லாம் நீங்கள் AS 13 நீங்கள் அக்கௌண்ட் பண்ணிடணும். அதாவது AS 21 எக்ஸ்க்ளூட் ஆன விஷயங்களெல்லாம் AS 13 இதை அக்கௌண்ட் பண்ணியிருக்கணும். அதாவது அக்கௌண்டிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் இந்த எக்ஸ்க்ளூஷன் பண்ணியிருக்கீங்கல்ல, அது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் இது பண்ணணும், டிஸ்க்ளோஸ் பண்ணணும். நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் இடத்துல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு டிஸ்க்ளோஸ் பண்ணுறப்ப அதை ஏன் நீங்கள் எக்ஸ்க்ளூஷன் பண்ணீங்க அந்த ஒரு விஷயத்தை அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணணும், அந்த இதில் சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு என்டர்பிரைஸ் இருக்குது, அதை மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டிங் பவரை ஓனர்ஷிப் மூலயமா தன்கிட்ட வச்சுருக்கு. அதே மாதிரி இந்த என்டர்பிரைஸ் இன்னொரு பேரண்ட் கம்பெனி ஹோல்டிங் கம்பெனியை மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர்ஸை வாங்கியிருக்கு. ஆனால் ஸ்டாக் இன் ட்ரேடாக தான் வாங்கியிருக்கு. அதோட இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்யூச்சர்லேயே விற்றுட்டு ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு மாதிரியான ஒரு அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ என்ன சொல்கிறது, இந்த கண்ட்ரோல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த கண்ட்ரோல் பை மென்ஷன்ட் என்டர்பிரைஸ் இஸ் கன்சிடர் அஸ் பி டெம்பரரி அப்படிங்கிறப்போ இது என்ன சொல்கிறது எக்ஸ்க்ளூஷன் பண்ணலாம். கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ்க்ளூஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி AS 13 அக்கௌண்டிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதில் ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, இப்போ சும்மா நீங்கள் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர்ஸை வாங்கிட்டு அதை ஜஸ்ட் பிகாஸ் என்ன சொல்கிறது, நீங்கள் சும்மா அதை ஸ்டாக் இன் ட்ரேடில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும் என்ன சொல்கிறது, அது டெம்பரரி கண்ட்ரோலுக்கு கீழே வராது. அந்த இன்டென்ஷனும் மேட்ரு ஆகும். நீங்கள் அது எந்த இன்டென்ஷனில் வாங்கி நீங்கள் ஸ்டாக் இன் ட்ரேடில் வச்சுருக்கீங்கிறதும் ஒரு கொஷின். அப்போ அது உங்களுடைய இன்டென்ஷனும் சீக்கிரமாக விற்கிறது. அப்படிங்கிறப்போ அது எக்ஸ்க்ளூஷன் பண்ணி AS 13 படி இன்வெஸ்ட்மெண்ட்டில் காட்டலாம். இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா அதான் சொல்ல வராங்க, அந்த இன்டென்ஷன் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ்லி வித் அ வியூ டு தேர் சப்சிக்வெண்ட் டிஸ்போசல் இன் த நியர் ஃபியூச்சர். நீங்கள் சீக்கிரமாக விற்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறப்போ இது நீங்கள் எக்ஸ்க்ளூஷன் பண்ணலாம். அப்புறம் AS 13 மூலயமா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் இது காட்டலாம்.
அந்த மாதிரி அந்த கண்ட்ரோலும் டெம்பரரியாக தான் கருதப்படும். என்ன சொல்கிறது, இந்த பீரியட், இந்த நியர் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு இதுவான இல்லை, இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் கேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் கேசஸ், அதை பொறுத்து தான் இந்த நியர் ஃப்யூச்சர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தங்கிறது வரும். ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு மோஸ்ட்லி சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்னா 12 months ஃப்ரம் அக்வசிஷன் ஆஃப் ரிலவெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான். இது வந்து ஒரு ஜென்ரலாக பட வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் அன்லெஸ் லாங்கர் அதுக்கு இப்போது நீங்கள் அதே மாதிரி வாங்கிடுறீங்க, ஒரு இன்டென்ஷன் வந்து நீங்கள் விற்றுடலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்லாம் வாங்கியிருக்கீங்க. ஆனால் 12 மாதத்துக்குள்ளே நீங்கள் விற்க முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, சில சமயத்தில் நீங்கள் விற்றுடலாம், இந்த கம்பெனி வந்து எனக்கு சப்சிடரியாக தான் வச்சுட்டுலாம் இது வாங்கலை, இதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, சீக்கிரமாக விற்றுடலாம், ஒரு நியர் ஃப்யூச்சருங்கிற இதில் விற்றுடலான்னு நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஆனால் சில சமயத்தில் அது 12 மாதத்துக்கு மேலே அது ஹெல்டு வச்சுருக்க வேண்டியதுக்கான அவசியம் வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இந்த இன்டென்ஷன் தான் மறுபடியும் மேட்ரு. இந்த இடத்துல நீங்கள் 12 மாதத்துக்கு மேலே வச்சுருக்கீங்க, அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த என்ன சொல்கிறது, விற்றுலாங்கிற இன்டென்ஷனோடு தான் இருக்குது. ஆனால் சில சூழ்நிலைகளால் அதை விற்க முடியல அப்படிங்கிறப்போ அது என்ன சொல்கிறது, அதுக்கான வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஒரு நிமிஷம் அதை இது இதில் இருக்கும். எதாவது சொல்ல வராங்க. அதே மாதிரி இந்த இன்டென்ஷன் வித் ரிகார்ட் டு டிஸ்போசல் ரெலவெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிடர் அட் திஸ் டைம் ஆஃப் அக்வசிஷன். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இதை வாங்குறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்குறீங்க, ஆனால் அதில் எந்த வித்தவுட் அன் இன்டென்ஷன் டு சப்சீக்வெண்ட் டிஸ்போசல் இன் நியர் ஃப்யூச்சர் அண்ட் சப்சீக்வெண்ட்லி அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சப்சிடரி கம்பெனியாக தான் வச்சுக்கணுங்கிறதுக்காக அதில் இருக்கிற எல்லா ஷேர்ஸையும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஆனால் அப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரமாக விற்றுடலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணியிருக்கீங்க, ஆனால் விற்கலை. உங்களோட இன்டென்ஷன் ஆஃப் ஹோல்டிங் இந்த ஷேர்ஸ் வந்து மாறி இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அப்போ வந்து அது நீங்கள் எக்ஸ்க்ளூஷன் பண்ணலாமான்னு கேட்டால் அது முடியாது. அது எப்போ தான் அது வந்து நீங்கள் விற்றா மட்டும்தான் இது பண்ண முடியுமே ஒழிஞ்சி நீங்கள் அது கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து எக்ஸ்க்ளூஷன் பண்ண முடியாது. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அன்டில் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆக்சுவலி டிஸ்போஸ்டு. அப்புறம் இந்த என்ன சொல்கிறது, இஃப் த ரெலவெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் செக்யூர்ட் வித் அன் இன்டென்ஷன் டு, இப்போது இது இப்போ மேலே பார்த்தோம்ல, அதுக்கு மாதிரி வைஸ் வர்ஸாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போது அதே மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த இன்டென்ஷன் டு என்ன சொல்கிறது சப்சீக்வன்ஸ் டிஸ்போசல் இன் நியர் ஃப்யூச்சர் அப்படிங்கிற இன்டென்ஷன்லாம் வாங்கியிருக்கீங்க. ஆனால் சில வேலிடான காரணத்தினால அந்த 12 மாதத்துக்குள்ளே அதை விற்க முடியலை, அதை தாண்டியும் நீங்கள் வச்சிருக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறப்போ ஆனால் இன்டென்ஷன் சேமாக தான் இருக்குது, ஆனால் அதை 12 மாதத்துக்குள்ளே விற்க முடியலை அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, அப்போ இந்த எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் சப்சிடரி என்ன ஒரு நிமிஷம், பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிசிமிலர் அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை வந்து எக்ஸ்க்ளூஷன் பண்ணலாம், அது டெம்பரரியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கண்டினியூ டு பி எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் கன்சாலிடேஷன் சொல்கிறாங்களா. அதுக்கப்புறம் இங்கே எது பார்த்தீங்கன்னா, இதில் எக்ஸ்க்ளூஷனுக்கு வந்து என்னென்னலாம் வேலிட் ரீசன் இல்லைன்னு சொல்ல வராங்க. இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூஷன் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டால் என்ன சொல்கிறது, உங்கள் பிஸ்னஸ் வந்து வேறு இதுவாக இருக்குது அப்படிங்கிறப்போ அது வேலிடான ரீசன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க.